பைத்தியமுத்தி ஆபாசத்தின் உச்சத்தில் கேவலமாக கீழ்த்தரமாக அவன் ஒரு இழிவிரவி என்பதை திரும்ப 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 நிரூபிக்கிறான். இன்னைக்கு புதிய தலைமுறைக்கு ஒரு பிரபாகரோட அண்ணன் மகன் தெரிவித்த கருத்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் பிரபாகரோட இருந்த புகைப்படம் இதை விட கேவலமா ஒரு அரசியல் தலைவன் சொல்லக்கூடிய ஒரு நாய் தற்குறி கேவலமான ஜந்து வேற எவனா பேசுவானா? அரசியல் வரலாற்றில் இப்படி யாராவது பேசியிருக்கிறார்களா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பெண் நிருபர் முன்னாடி பேசிக்கிறாங்களா? இல்லை. இப்போ அதை கூட இல்லைன்னு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அப்படி எங்கள் அண்ணன் பேசலை. பிரபாகரோட இருந்த புகைப்படம் ஒரு பிக்காளி பையன் பேசிட்டாரு. சரிடா, பிக்காளி பையன் பேசுனா பீப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாய்களா இந்த பிழைப்புக்கு நீ ஏதாவது நக்கி பிழைக்கலாம், எதையாவது கழுவி பிழைக்கலாம், அல்லது இந்த வாயு உபச்சாரம் சொல்கிறாங்களே அப்படி ஏதாவது செய்து பிழைக்கலாமடா மானங்கட்ட நாயே. மேடையில் ஏறினா பெரியவர்களை தாய்மார்களை முன்னாடி இருக்கிற என்ன அர்த்தம்? இவனுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. சைக்கோவாக இருக்கிறான், செக்ஸ் சைக்கோவாக மாறிவிட்டான் சீமான். ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இப்படி பேசினா அது செக்ஸ் ஹராஸ்மெண்ட் யார் சொல்கிறது? பெண் நீதிபதி சொல்கிறாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண் நிருபர் அவர் வேலை செய்யக்கூடிய பணி தான் நிருபர் பணி. அப்படி வேலை செய்யிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லும்பன் ராக்கி தேனாமவனை பேசுவதை வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். அதாவதுங்க, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமான அரசியல் வளர வேண்டும், நாகரிகமான இயக்க அரசியல் வளர வேண்டும், ஓட்டரசியலும் கூட நல்லபடியாக போக வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 70% 80% ஓட்டரசியலும் கூட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதே போல் ஆரோக்கியமான விமர்சனம் இருக்க வேண்டும் என்பதற்கு இருவேறு கருத்துக்கள் அல்ல. இந்த விஷயத்தில் மாறுபட்ட இருவேறு கருத்துக்கள் அல்ல என்பது நமது முதல் நோக்கம். ஆனால் அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் ஒரு லும்பன் கும்பல் இறங்கி ஒரு லும்பன் அரசியலை பண்ணால் அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அதை துடைத்தெறிவதில், அதை அழித்தொழிப்பதில் அறக்கழகமோ குறைஞ்சபட்சம் இந்த ஊடகத்தில் இருப்பதால் என்னால் முடிந்த ஒரு சிறு பங்கு அளிக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக எனது லட்சிய என் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான லட்சியமாகவே செய்ய விரும்புகிறேன். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அந்த அறத்தின் அடிப்படையில், அந்த அறக்கழகத்தின் விளைவாகத்தான் நான் தொடர்ந்து பேச விளைவுகிறேன். என்னன்னா, மறுபடியும் சீமான் ஒரு லும்பன் அரசியத்தில் உச்சகட்டத்துக்கு போயிட்டான். மனுஷன் உச்சகட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதை முழு பைத்தியம் ஆகிட்டான். பார் சரவணா பார், எவ்வளோ முழு சந்திரமுகியாக நிற்கிறான்னு சொல்லி ரஜினி சொல்கிற டயலாக்கு அப்படியே சீமானுக்கு பொருந்துகிறது. முழு சங்கியாக சலங்கை கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறான். அது சங்கியானா கூட பரவாயில்ல, அதை தாண்டி பைத்தியமுத்தி ஆபாசத்தின் உச்சத்தில் கேவலமாக கீழ்த்தரமாக அவன் ஒரு இழிவிரவி என்பதை திரும்ப 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 நிரூபிக்கிறான். இன்னைக்கு புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கான். அதில் பெரியார் சொன்னதாக ஒரு பேச்சை சொல்லிட்டே இருக்கான். சூத்திரமகன் சொன்னால் வேசி மகன் என்று பொருளுடையதாக மனு தர்மத்தில் இருக்கிறது. அந்த ஆதாரத்தை உங்கள் கண்முன்னால் நான் வைக்கிறேன், பாருங்க. இது சொன்னது மனு தர்மம், பார்ப்பனியம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? தமிழர்களை தேமவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி திருச்சி விடுறேன். இடே, இந்த பிழைப்புக்கு நீ ஏதாவது நக்கி பிழைக்கலாம், எதையாவது கழுவி பிழைக்கலாம், அல்லது இந்த வாயு உபச்சாரம் சொல்கிறாங்களே அப்படி ஏதாவது செய்து பிழைக்கலாமாடா மானங்கட்ட நாயே. இப்படியெல்லாமாடா பேசுவாங்க? ஒரு அளவு வேணாம். இதெல்லாம் நான் இந்த வார்த்தைகளாம் தயவு செய்து சீமானுடைய அந்த உன்னத அந்த கேவலமான தாய்மொழியில் பேசுவதால் தான் அவனுக்கு புரியும் என்பதால், அவனை பின்தொடர்கிற சில லும்பன் குரூப்புக்கும் இது புரியும் என்பதால் அவன் மொழியில் பேச விழுகிறேன். தயவு செய்து இதை இந்த அடிப்படையெல்லாம் பேச வேண்டியிருக்கிற வழி கிடையாது. பெரியார் சொன்னது தெளிவாக இருக்கிறது. அந்த ஆதாரத்தை எடுத்து இப்பொழுதே உங்கள் கண் முன்னால் வைக்கிறேன். ஒன்று. இன்னொரு விஷயம், அதை தாண்டி இப்போ என்ன, அந்த பிரபாகரனோட அண்ணன் பையன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கார்த்தி பிரபாகரன் பார்த்தீங்கன்னா பல தகவல்களை, இவன் ஒரு பச்சை அயோக்கிய பையன், ஒழுக்கம் இல்லாதவன், தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன், விஜயலட்சுமி விஷயத்திலேயே விஜயலட்சுமி வீடியோ பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இவனை நம்ம இங்கே எப்பயுமே இவனை பார்க்குறதுலும் முடிவு பண்ணிட்டோம், இவன் குடும்பமே பார்க்கறதும் முடிவு பண்ணிட்டோம், அப்படி பொறுமையாக இருந்தோம். ஆனால் இவன் மாட்டை கடிச்சு பிரபாகரனையே ஒரு இழிபொருளாக மாற்றுவதை எங்களால் பொறுக்க முடியல. இவன் சொன்ன ஆமக்கறி, இட்டு உலக்கறி அத்தனையும் பொய் அப்படி என்பதை உலக தமிழ் குடும்பத்தில் உடைத்திருந்து விட்டார். அந்த வேதனை, அந்த போதாமை, அந்த கோபம், அந்த வக்ரம் இவன் வாயிலிருந்து கொப்பளிக்குதுங்க. கேவலமான வார்த்தை. இன்னைக்கு பெண் நிருபர் தான் இந்த கேள்வி கேட்கிறார். பிரபாகரோட அண்ணன் பையனை இப்போ கேட்டாரு, நீ என்ன சொல்லுங்க போற போக்கில். இப்போ பிரபாகரோட அண்ணன் மகன் தெரிவித்த கருத்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் பிரபாகரோட இருந்த புகைப்படம் இதை விட கேவலமா ஒரு அரசியல் தலைவன் சொல்லக்கூடிய ஒரு நாய் தற்குறி
கேவலமான ஜந்து வேற எவனா பேசுவானா? அரசியல் வரலாற்றில் இப்படி யாராவது பேசியிருக்கிறார்களா? ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பெண் நிருபர் முன்னாடி பேசிக்கிறாங்களா? இல்லை. இப்போ அதை கூட இல்லைன்னு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அப்படி எங்கள் அண்ணன் பேசலை, புகைப்படம் வந்து ஒரு பிக்காளி பையன் அவனை போய் பிக்காளி பையன் பேசிட்டாரு. சரி, பிக்காளி பையன் பேசுனா பீப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாய்களா? பீப்ப விட வேண்டிய அவசியம் இல்லையே. எப்படா பீப் போடுறாங்க? கரெக்டாக நீ பெரியாரை சொல்லும் போதும் பீப் போடுறாங்க. கடைசியில் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை தேனாமவனை சொல்லும் போதும் பீப் போடுறாங்க. பிக்காளி பையலுக்கு பீப் போட அவசியம் இல்லைடா. அதை என்ன பண்ணுறாங்க? இந்த ஜோம்பியில் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் முட்டு கொடுட்டே ஏண்டா, அது ஒரு நாரவாய் நாராயணன் தெரிஞ்சுமேடா திரும்ப திரும்ப முட்டு கொடுக்கலடா. உங்களை வந்து அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாதுடா. அந்த அளவுக்கு சீமானை விட உங்களை மனநோய் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சோன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன், சட்டேன்னு உங்களுக்கு மூளை நரம்பு வேலை செய்தால் பிழைத்து ஓடுங்கள், தப்பித்து ஓடி விடுங்கள். இல்லை என்றால் தயவு செய்து நாம் தமிழ் தம்பியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, தயவு செய்து கவனமாக இருங்கள். உங்களுடைய அந்த தம்பிகள், உங்களுடைய மகன்கள் ஏதோ ஒரு லும்பன்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஜோம்பிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அபாயகரமான ஒரு கேவலமான கஞ்சா போதையை விட, மது போதையை விட ஒரு மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு அழித்தொழிப்பு வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறான். உண்மையை சொல்ல வேண்டுமானால் சீமான் ஒரு இளைஞர் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறான். ராஜபக்சவை விட மோசமான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் உண்மை பெற்றோர்களை. தயவு செய்து இந்த தம்பிகளை பெற்ற பெற்றோர்கள் தயவு செய்து அவன் என்ன பண்ணுறான், நைட் என்ன பண்ணுறான், என்ன வீடியோ பார்க்குறான், அவனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அவன் எங்கே போகிறான், எதை பார்த்து அவன் எப்படி பிதட்டுறான், அவன் எப்படி பேசுகிறான், பெண்களை அவன் அணுகக்கூடிய முறைகள்லாம் என்னன்னு தயவு செய்து பரிசோதியுங்கள். தம்பிகளை பெற்ற பெற்றோர்கள் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். ஒன்று, இன்றைக்கி இதன் விஷயமா வந்து ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பேட்டுக்கும்போது அவர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார். நேற்றைக்கு தான் மஞ்சுளா அப்படிங்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் என்ன இருக்குன்னா, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது தொட்டால் தான் அபியூஸ், அதாவது ஃபிசிக்கலாக தொட்டால் தான் கிடையாதான். இனிமேல் பெண்கள் இருக்கிற பொழுது ஒரு கேவலமான வார்த்தையை, ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்டான வார்த்தையை பயன்படுத்தினாலே அது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான் சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கார். அப்படி பார்த்தோம்னா சீமானுக்கு பின்னாடி இருக்கிறவங்க போகிற பார்த்தா ஒரு 5-6 பெண்கள், அது என்ன ஜென்மங்கன்னு தெரியல. அந்த பெண் தன்மையை இழந்து விட்டார்களா, சிந்திக்கின்ற மூளையை இழந்து விட்டார்களா? அவர்களும் பெண்கள் தானே, எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது என்ன சேலை கட்டி லும்பன்களாக மாறிவிட்டார்களா இந்த பெண்களும் என்று அவர்களுக்கு மனநலம் பிறந்து விட்டதா, போதை உச்சத்துக்கு ஏறி விட்டார்களா என்று தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா அந்த லும்பன் பேசும்போது அந்த பெண்களும் கேட்கிறார்கள். சிலர் முகஞ்சுருக்கி பார்க்க முடியுது. முகஞ்சுருத்தி கொண்டு இந்த குடிகாரனாய் பேசுவதை நீங்கள் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலுங்க. என்னங்க அரசியல், இன்னி என்ன தரங்கட்ட அளவுக்கு சீமான அரசியல் பண்ணணும்? நீ இதை விட நீ என்ன செய்யணும்? அப்போ தான் நீங்கள் அந்த கட்சி விட்டு மாறுவீன்றதுக்கு. அப்போ சீமான் ஒரு அபாயகரமான லும்பன்களை, பெண்களையே லும்பன்களாக மாற்றக்கூடிய ஒரு அபாயகரமான கட்டத்தை தாண்டி விட்டார் என்று தான் தோன்றுகிறது. அதன் விளைவாகத்தான் சொல்கிறேன். இப்போ பெண் நிருபர் முகம் சொல்லிக்கிறாங்க, ஓகே, நீங்கள் மைக் நினைங்க 2 முறை பெரியார் தேனாமவன் சொன்ன மாதிரி தமிழில் சொன்ன மாதிரி சித்தரிக்கிறான். அது பொய்ங்கிறத மனிதமத்தில் உங்களுக்கு ஆதாரத்தில் போட்டுற ஒன்று. அதை தாண்டி இவன் பேசுகிறான்ல, ஒரு பொதுவெளியில் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட இப்படி பேசுனா அது செக்ஸ் ஹராஸ்மெண்ட் யார் சொல்கிறது? பெண் நீதிபதி சொல்கிறாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெண் நிருபர் அவர் வேலை செய்யக்கூடிய பணி தான் நிருபர் பணி. அப்படி வேலை செய்யிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லும்பன் கிராக்கி தேனாமவனை பேசுவதை, அது ஒரு பெண் நிருபர்கிட்ட பேசுகிறத எப்படி எடுத்துக்கொள்வது? தமிழக அரசு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? பெண்கள் நல அமைப்புகள் என்ன செய்கிறார்கள்? மகளிர் சங்கம் என்ன செய்கிறார்கள்? நீதிமன்றங்கள் என்ன செய்கிறது? ஆளும் அரசு என்ன செய்கிறது என்ற கேள்வி எழுகிறது. தயவு செய்து இந்த பைத்தியத்தை பிடிச்சி ஜெயிலில் போகிறீங்களோ இல்லையோ கீழ்ப்பாக்கத்தில் போடுங்கன்றது நம்ம தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அவனுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு வல்கரையாக, அவ்வளவு வன்மமாக அவன் பேசக்கூடிய அத்தனை பேச்சும் வன்மம். ஏன்னா பொதுவெளியே இப்படி பேசுகிறானே, ஏன் தன் தாயவே ஆபாசமாக பேசினா ஒரு அயோக்கிய நாய் தான் இந்த சீமான். குளத்துருமணி ஐயா அவர்கள் நிச்சயமாக போய் சொல்ல மாட்டார், அவர் சொல்கிறாரு. அப்போ இவன் சொன்னான் இல்லையா, பெரியார் வந்து தமக்கையோடையும் மகளோடையும் தாயோடும் போனால் பரவாயில்லன்னு சொல்லி, அது இவன் மனநிலை. இவனுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்குது. சைக்கோவாக இருக்கிறான், செக்ஸ் சைக்கோவாக மாறிவிட்டான் சீமான். அதனால தான் இப்படி பொதுவெளியில் ப்ரெஸ் மீட்டில் ஒரு பெண் நிருபர் முன்னாலேயே தேனாமவனு 3-4 முறை பேசியிருக்கேன். அந்த விஷயத்துலேயே தேனாமவனை எதிர்ப்பில் இருக்கிறது ஒரு பெண். நீ கேட்ட பெண்ணுக்கு நான் சம இடம் கொடுக்குறேன், என்ன சொல்கிறது,
வேட்பாளரில் பாதி வேலை இருக்குன்னு சொல்லி வெக்கமாக இல்லை. அப்போ உள்ளீடாக சீமானுடைய ஆழ்மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெண்களை போகப் பொருளாகத்தான் பார்க்கிறது, மோகப் பொருளாகத்தான் பார்க்கிறது. அதனால தான் 7 முறை கருத்தரிக்கின்ற அயோக்கியத்தன விஷயங்களை செய்திருக்கிறான். லண்டன்லையும் கூட ஒரு ஈழப்பெண்ணை ஏமாற்றுகிறான் என்பதை நான் சொல்லவில்லை, பிரபாகரின் அண்ணன் மகன் தெளிவுபடுத்துகிறார். அப்போ இப்படி அம்பலப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு ஜென்மத்தை, ஒரு இழிப்பிறவியை இன்னமும் சில லும்பன்கள் நம்பினால் அந்த லும்பன்களை என்ன செய்வது? அதுதான் சொல்கிறேன், எந்த டாக்டரும் காப்பாற்ற முடியாது. துரிதமாக வந்து அந்த பெண் நிருபரை நியாயமாக குறைஞ்சபட்ச அறம் இருந்தால், ஊடக அறம் என்று இருந்தால், பெண் சுதந்திரத்தை பற்றி கொஞ்சமான பிரங்கை இருந்தால், அந்த பெண் நிருபர் வந்து சீமான் மேலே முதல்ல புகார் கொடுக்கணும். இவனை தூக்கி உள்ளே வச்சு முட்டி தட்டணும். இவனை ஒரு 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 லெவலுக்கு மேலே ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கொடுத்து கீழ்ப்பாக்கத்தில் தள்ளுவது ஒன்று தான் தமிழக அரசியலுக்கும் நல்லது. பல இந்த போதையில், இந்த அரசியல் போதையில் இந்த லும்புகளாக மாறிவிட்ட சில இளைஞர்களுக்கு அவர்கள் பிற்காலத்தில் திருந்த வேண்டுமானால் அப்படி செய்யணும். இல்லைன்னா அந்த லும்பன்களையும் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். அதை பெற்றோர்கள் செய்தாலும் சரி, அல்லது தமிழக அரசை எடுத்து செய்தாலும் சரி, அதுதான் உண்மையிலேயே தமிழக ஒரு சில இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதாக அமையும் என்று நான் கூறுகிறேன். இதை விட நீ சீமான பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாயை அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. அதை விட அவனே வந்து ரோட்டில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு, பேண்ட்டை கிழிச்சிட்டு, சட்டியும் தூக்கி எறிஞ்சிட்டு ரோட்டில் அலைகிறான், பக்காவாக அலைகிறான். சரிங்களா? இதை விட நீ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தயவு செய்து இதுதான் கடைசி வாய்ப்பு. குறைஞ்சபட்சம் மூளையில் சற்றேனும் நினைவு இருந்தால், சிந்திக்கின்ற ஆற்றல் இருந்தால், அந்த நரம்பு வேலை செய்தால், சிந்தனை மலடுகளாக மாறாமல் சிந்திக்கும் ஆற்றலை பெறுங்கள். அதுதான் உண்மையான அரசியல் அறம், அதுதான் உண்மையான உங்கள் மனநலத்துக்கு நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் கெட்டுத்தான் போகணும்னா நீங்கள் எக்கேடு கட்டும் போங்கள். இந்த லும்பன்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனையிலிருந்து, பைத்தியக்கார மருத்துவமனை இருந்து 108 தான் வர வேண்டும். அதை ஒரு அரசியல் அறமாக இந்த திமுக அரசு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இப்படியான லும்பன்களை உருவாக்கிய, இப்படி நாகரிகமற்ற அறமற்ற அரசியலை, ஒரு லும்பன் அரசியலை உருவாக்கியிருக்கிற சீமானை மேலும் மேலும் பேசவிட்டால் அது திராவிட மாடல் என்ற சொல்லுக்கே இழுக்காகும். தயவுசெய்து மிக முக்கியமான கடமையாக கஞ்சாவிலிருந்து எப்படி காப்பாற்றுவதற்கு முதல்வர் பேசுகிறாரோ, போதிலிருந்து விடுபடுவதற்கு முதல்வர் பேசுகிறாரோ, அதே போல் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்று 3000 பேரை மீட்டிருக்கிறீர்கள். உள்ளபடியே மகிழ்ச்சி. அவர்களை ஒரு நல்வழிப்படுத்தியிருக்கிறீர்கள். அவர்களுக்கு சரியான மருத்துவ செய்தி கொடுத்திருக்கிறீர்கள். நல்ல அரசியலை வழிகாட்டியிருக்கிறீர்கள். அதில் மற்றற்ற மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னும் சில லட்சம் இளைஞர்கள் லும்பன்களாக, தற்குறிகளாக, மனநோயாளிகளாக, முழு பைத்தியங்களாக இந்த சீமானால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்லதல்ல, தமிழ் தேசியத்திற்கு நல்லதல்ல, குறிப்பாக ஒரு குடும்பத்திற்கு நல்லதே அல்ல. அவருடைய வாழ்க்கை நாசமாக போய்விடும். கஞ்சா கிராக்கியை விட, போதை கிராக்கியை விட இந்த சீமான் கிராக்கி, இந்த லும்பன் கிராக்கிகளை வந்து தயவு செய்து தடை விதிக்க வேண்டும். அவர்களுக்கு போதுமான மருத்துவ உதவி செய்ய வேண்டும். அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். சிறைப்படுத்தினா கூட போதாது, எல்லோரையும் மருத்துவமனை சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான இறுதியான வேண்டுகோள். இதை விட பேச ஒன்றுமில்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.